புட்டின் வரக்கூடிய சூழல் யுக்ரைனில் அவர் கை ஓங்கி உள்ளது. போர் நிறுத்தம் கிட்டத்தட்ட வரும் தருவாயில் உள்ளது. அதனால்தான் புட்டின் இந்தியாவுக்கு வருவதற்கான எல்லா சாத்தியக்கூறும் இருக்கிறது. நம்மளோட தேவை போர் கருவிகளுக்கு, ஆயுதங்களுக்கான தேவை உள்நாட்டிலேயே நம்ம அதிகப்படுத்துவதற்கான எல்லா முயற்சிகளும் நாம் எடுப்பதால் அதுக்கு தகுந்த பாலிசி டெசிஷன்ஸ், கொள்கை முடிவுகளும் அரசாங்கம் எடுத்துட்டு இருக்கு. பேலன்ஸ் எப்படி பண்ண போறோம், ரஷ்யா கிட்ட இருந்து எவ்வளவு உபகரணங்களை வாங்க போறோம், எவ்வளவு ஆயுதங்களை வாங்க போறோம், அதே சமயத்துல அமெரிக்கா இதை எப்படி எடுத்துக்கும். 10% அதிகரிச்சிருக்கு சமையல் எரிவாயு. அமெரிக்கா நம் மீது தொடுத்துள்ள பொருளாதார போரை எதிர்கொள்வதற்கு நாம் சில முடிவுகளை எடுக்கிறோம். புட்டின் ஒரு வலிமையான தலைவர். அவருக்கு மோடி எவ்வளவு வலிமையான தலைவர் என்பதை அவர் நன்கு அறிவார். அமெரிக்காவோட எண்ணெயோட வெனிசுவேலா எண்ணெய் சீப்பா கிடைக்குது. அது அமெரிக்கா விருப்பம். புரியுதுங்களா? நான் தவிர்த்து எவனும் விற்க கூடாது. வித்தா அவன் கடையை நொறுக்கிடுவேன். அரசாங்கத்தின் எண்ணமாக இருக்கிறதை தவிர்த்து இது சட்டமாக மாறி செயலுக்கு வருவதற்கு இன்னும் காலம் எடுக்கும். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்கண்ல நம்ம சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் நம்ம டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் சார். புட்டின் அவர்கள் இந்தியா வராரு சார். ஏற்கனவே நம்ம மோடி அவர்கள் அங்க போய் பெரிய சலசலப்பு ஏற்பட்டுச்சு. என்ன தனியா 2 பேர் கார்ல போறாங்க, இவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாலியா சிரிச்சு பேசிக்கிறாங்க. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா சார் திடீர்னு இப்ப புட்டின் அவர்கள் இந்தியா வரை வர போறாரு சார். சோ என்ன மாதிரியான உடன்படிக்கைகள் போடப்படும் சார் ரஷ்யாவோட? புட்டினோட வருகை 4-5 டிசம்பர் வாக்குல அவர் வராரு. இது வருடாந்திரம் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரீட்டி இருக்கு. வாஜ்பாய் அவர்கள் காலத்தில் கையெழுத்திடப்பட்ட ஒரு ட்ரீட்டி இது. அது கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கும் மேலாக இது அப்படியே தொடர்ந்துட்டு இருக்கு. கோவிட் காலத்துல கூட ஆன்லைன் மூலமாக பேசிக்கொண்டுதான் இருந்தாங்க. இது வருஷம் நடக்கும். ஒரு வருஷம் நம்ம போவோம், நம்ம பிரதமர் அங்க போவாரு. அடுத்த வருஷம் அவங்க ஜனாதிபதி இங்க வர்றது இயல்பான ஒரு விஷயம். இப்பொழுது நாம் பார்க்க வேண்டியது, நான் புள்ளி விவரங்களோட சில ஒரு முக்கியமான விஷயங்களை பதிவு பண்றேன். புட்டின் வரக்கூடிய சூழல் யுக்ரைனில் அவர் கை ஓங்கி உள்ளது. போர் நிறுத்தம் கிட்டத்தட்ட வரும் தருவாயில் உள்ளது. அதனால்தான் புட்டின் இந்தியாவுக்கு வருவதற்கான எல்லா சாத்தியக்கூறும் இருக்கிறது. 2வது, புட்டினுக்கு S-57 டீல், Su-57 அப்படின்வாங்க. சூ ரக விமானம், Su-30 மாதிரி Su-57, அது அந்த விமானத்தையும், அது F-35 நிகரான விமானம், ஹார்னெட், F-35 ஹார்னெட் அட்வான்ஸ் ஏர்கிராஃப்ட். அதுக்கு 5th ஜெனரேஷன் ஏர்கிராஃப்ட்னு சொல்லுவாங்க. அந்த விமானத்தை இந்தியாவுக்கு வழங்க வேண்டும் என்பது புட்டினின் இந்தியா வாங்க வேண்டும், அதற்கு உடன்படிக்கை எட்ட வேண்டும் என்பது ஒரு முக்கியமான விஷயம். 3வது, கப்பல்கள் இந்தியா ரஷ்யா சேர்ந்து கப்பல் கட்டணும், போர்க்கப்பல் கட்டணும்ன்றது ஒரு விஷயம். 4வது பாத்தீங்கன்னா, ரொம்ப நாளா அது ஒரு என்ன சொல்றது, முடியா பிரச்சனையாக தொடர்ந்து கொண்டு இருக்கிறது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும். S-400 ட்ரையம்ஃப் டீல். இப்போ ஆபரேஷன் சிந்தூர் அப்போ கூட பாகிஸ்தான் பிளேன்களை தகர்த்தாங்க பாருங்க. அந்த S-400 ஆன்டி மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னுவாங்க. ஏவுகணைகளை செலுத்தி விண்வெளியில் செலுத்தி தாக்கக்கூடிய தன்மை கொண்ட அந்த S-400 சிஸ்டம், அது இந்தியால சுதர்ஷன் சக்ரான்று எல்லாராலும் அறியப்பட்ட பேர். அந்த மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் 2 இன்னும் நிலுவையில் இருக்கு. அது 26-27 கிடைக்குமான்றதுதான் இப்போ கேள்வி. அது இல்லாம S-500 சிஸ்டமையும் இந்தியா வாங்கறதுக்கு தயாராயிட்டு இருக்கு. சோ இந்த பாதுகாப்பு சம்பந்த விஷயங்கள் இத்தனை இருக்க, அடுத்து நமக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம், இது மாதிரி பாதுகாப்பு உபகரணங்கள் ரஷ்யா கிட்ட அதிகம் வாங்குறத அமெரிக்கா தவிர்க்க வேண்டும் என்று பார்க்கிறது, இந்தியா வாங்குவது. அதனால இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு டிஃபென்ஸ் பேக்ட் இப்ப ரீசெண்டா சைன் ஆயிருக்கு. இதனால இந்தியா ரஷ்யா கிட்ட வாங்குறத நிறுத்திடுமான்னா இல்ல. ஏன்னா நம்ம வாங்கக்கூடியது டைவர்சிஃபைட், அதாவது எல்லா இடத்துல இருந்தும் வாங்கினாதான், ஒருத்தரையே நம்பி இருக்கக்கூடாது என்பது நம்மளோட கொள்கை. 1. 2வது, உள்நாட்டு உற்பத்தியை பெருக்குவது அடுத்த கொள்கை. போர் உபகரணங்கள் உள்நாட்டிலேயே நம்மளுக்கு இண்டஸ்ட்ரீஸை அதிகப்படுத்துது. சோ இந்த S-57 டீல் வரணும்னாலும் சரி, எது நடக்கணும்னாலும் சரி, இந்தியால யார் இங்க ஜாயிண்ட் வெஞ்சர்ல இங்க லான்ச் பண்ண போறாங்கன்றதுதான் இப்ப நம்ம
கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதை தவிர்த்து உள்நாட்டு உற்பத்தி அதிகரிப்பதால் நம்மளோட தேவை வந்து போர் கருவிகளுக்கு, ஆயுதங்களுக்கான தேவை உள்நாட்டிலேயே நம்ம வந்து அதிகப்படுத்துவதற்கான எல்லா முயற்சிகளும் நாம் எடுப்பதால் அதுக்கு தகுந்த பாலிசி டெசிஷன்ஸ், கொள்கை முடிவுகளும் அரசாங்கம் எடுத்துட்டு இருக்கு. அதனால என்ன அடிப்படையா நம்ம ஒட்டுமொத்தமா பார்த்தோம்டான்னா, பேலன்ஸ் எப்படி பண்ண போறோம்? ரஷ்யா கிட்ட இருந்து எவ்வளவு உபகரணங்களை வாங்க போறோம்? எவ்வளவு ஆயுதங்களை வாங்க போறோம்? அதே சமயத்துல அமெரிக்கா வந்து இதை எப்படி எடுத்துக்கும்? எந்த கண்ணோட்டத்துல எடுத்துக்கும்? அதே இன்னொரு விஷயத்துல பாத்தீங்கன்னா, ரஷ்யா வந்து நம்மளோட நீண்ட கால நண்பன். நமக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய பாதுகாப்பு உறவு ரொம்ப ஆழமான உறவு. இந்த ஆழமான உறவை ஒரு நாள் 2 நாள்ல வந்து துண்டிக்க முடியாது. சோ இதை எப்படி பேலன்ஸ் பண்ண போறோம்ன்றதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அடுத்து முக்கியமானது எனர்ஜி செக்யூரிட்டி. அதாவது எண்ணெய் சார்ந்த எடுக்கக்கூடிய கொள்கை முடிவுகள். டிசம்பர் வாக்குல நம்ம வாங்கக்கூடிய எண்ணெய் ஆனது கொஞ்சம் கம்மியாக போகுது ரஷ்யா கிட்ட இருந்து. டைவர்சிஃபை பண்ண போறோம். அது நாளைக்கு அதிகரிக்கலாம், கம்மியாகலாம். ரெண்டாவது, யுஎஸ் எடுத்துட்டு வந்த பொருளாதார தடைகளால ரஷ்யாவோட உற்பத்தி திறனும் கொஞ்சம் அடி வாங்கிச்சு. எண்ணெய் உற்பத்தி திறன். சோ அது கம்மியாகிறதுக்கான சாத்தியக்கூறு அதிகம். ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம எண்ணெய் வாங்குறதுக்கான சாத்தியக்கூறு அதிகம். அதே சமயத்துல அமெரிக்கா கூட 1% தான் நம்ம வந்து சமையல் எரிவாயு வாங்கிட்டு இருந்தோம். இப்போ 10% வாங்க ஆரம்பிச்சிருக்கோம். சோ 10% அதிகரிச்சிருக்கு சமையல் எரிவாயு. சோ அமெரிக்கா வந்து நம் மீது தொடுத்துள்ள பொருளாதார போரை எதிர்கொள்வதற்கு நாம் சில முடிவுகளை எடுக்கிறோம். அதே சமயத்தில் ரஷ்யாவுடன் இருக்கக்கூடிய உறவை முழுமையாக துண்டிக்க முடியாது. சோ மல்டி என்கேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னுவாங்க. அமெரிக்காவுக்கும் நான் நண்பனாக இருக்க வேண்டும், ரஷ்யாவுக்கும் நான் எந்த தரப்பில் இருந்தும் நான் அணுகப் போவதில்லை. என் நாட்டின் நலன் கருதிதான் உறவுகளை நான் மேம்படுத்த போகிறேன். இல்ல அந்த நாட்டுடன் நான் எந்த ஒரு ஒப்பந்தமும் கையெழுத்து இட போகிறேன். இதுதான் அரசாங்கத்தோட எண்ணோட்டமா இருக்கு. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியா சொல்ல வேண்டியது, பிரதமருக்கும் புட்டின் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த நட்பும் அந்த ஒரு அவர்களோட பர்சனல் ரேப்போர்ட் அப்படின்வாங்க, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிணைப்பானது வந்து இயல்பா 2 வலிமையான தலைவர்கள் வந்து வலிமைதான் இன்னொரு வலிமையை வந்து ஏற்றுக்கொள்ளும். பலம்தான் பலத்தை புரிஞ்சுக்க முடியும். சோ புட்டின் வந்து ஒரு வலிமையான தலைவர். அவருக்கு மோடி எவ்வளவு வலிமையான தலைவர் என்பதை அவர் நன்கு அறிவார். அதனால் இப்போ புட்டின் அவர்கள் மோடியை சந்திக்கும் போது அவர் இந்தியா மூலம் ரஷ்யாவுக்கு என்ன லாபம் கிடைக்க போகிறது என்று அவர் பார்ப்பார். மோடி அவர்கள் ரஷ்யா மூலம் என்ன லாபம் கிடைக்கும் இந்தியாவுக்கு, இந்திய மக்களுக்கு, அதாவது அவருக்கோ அவர் கட்சிக்கோ இல்லை, நீங்க குழம்பிடக்கூடாது. இந்தியாவுக்கு என்ன லாபம் கிடைக்கும், மக்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும், பாதுகாப்பு ரீதியில் என்ன லாபம், பொருளாதார ரீதியில் என்ன லாபம், எண்ணெய் சார்ந்த இது விலை உயர்வை தடுப்பதற்கான என்ன மாதிரி முயற்சிகள் எடுக்க முடியும், இத பத்தி எல்லாம் தான் இந்த இதுல டிஸ்கஸ் பண்ண போறாங்க. இதுல பாதுகாப்பு சமாச்சாரங்கள் மையப்புள்ளியாக இருக்க போகுது. ஓகே, சரி சார். இப்போ வந்து இப்போ திடீர்னு ஒரு நியூஸ் பார்க்க முடியுது சார். அதான் அமெரிக்கா வந்து திடீர்னு வெனிசுலா மேல வந்து அட்டாக் பண்ற மாதிரி விஷயங்கள் நடக்க போறதா சொல்லப்படுதே சார். அது எந்த அளவுக்கு உண்மை சார்? எதனால வெனிசுலாவை அட்டாக் பண்ணும்? ஆயில் ரிச் கண்ட்ரியா இருக்கிற வெனிசுலா அதுவும் இல்ல. இது ராபர்ட் முடரோ மேல எப்பத்துல இருந்தோ அமெரிக்காவுக்கு ஒரு தாழ்ப்புணர்ச்சி இருக்கு. ஏன்னா அவரோட பாலிசி வந்து ப்ரோ லெஃப்ட் பாலிசியா அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுனால எப்பத்துல இருந்தோ வெனிசுலாவை தாக்கணும்னு சொல்றது வந்து அமெரிக்காவோட முயற்சியா இருந்துகிட்டே தான் இருக்கு. ரெண்டாவது, அமெரிக்காவோட எண்ணெயோட வெனிசுலா எண்ணெய் சீப்பா கிடைக்குது. அது அமெரிக்கா விருப்பம் இல்லை. புரியுதுங்களா? நான் தவிர்த்து எவனும் விற்கக்கூடாது. வித்தா அவன் கடையை நான் நொறுக்கிடுவேன். அது மாதிரி ஒரு போக்கு கொண்ட நாடு அமெரிக்கா. சோ இந்த ஒரு சூழலில் அமெரிக்கா வந்து முதல்ல பொருளாதார தடைகள் எடுத்துட்டு வந்தாங்க, ஒன்னும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நேவல் பிளாக்கேடுன்னு ஒண்ணு பிளான் பண்ணாங்க, ஒன்னும் பண்ண முடியல.
சோ கிட்டத்தட்ட புட்டின் வந்து இப்ப அவரோட மொத்த கான்சென்ட்ரேஷன் யூரோப்பை தள்ளிவிட்டு ஐரோப்பாவில் இருந்து சற்றே நகர்ந்து ஏசியாவில் இருந்து முழுமையாக நகர்ந்து அவர் திரும்பி பழைய கிட்டத்தட்ட 1800 மன்ரோ டாக்டர்னு சொல்லுவாங்க, பிக்ஸ்டிக் பாலிசின்னு சொல்லிட்டு, வட அமெரிக்கா தென் அமெரிக்கா வந்து இந்த பகுதிகள் எல்லாம் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இருக்கும் பகுதிகள், இதில் யாரும் தலையிடக்கூடாது, நாங்கள் தவிர்த்து அப்படின்னு இப்போ அந்த பாலிசிக்கு அவர் திரும்பி போயிட்டு இருக்காரு. ரெட்ரோகிரேட் ஸ்டெப், எல்லாமே ரிவர்ஸா தான் நடப்பாரு அவரு. பாக்குறதுக்கு தான் முன்ன நடக்கிற மாதிரி இருக்கும், எல்லாம் ரீவைண்ட் பட்டன் தான் வருது. அதன் தொடர்ச்சியாகத்தான் இதை நான் பாக்குறேன். ஓகே சார். சார் அதே மாதிரி இப்போ கடைசி ஒரே ஒரு கொஸ்டின் சார். இப்போ மோடி அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. என்ன அப்படின்னா வந்து நியூக்ளியர் அட்டாமிக் எனர்ஜி சம்பந்தமான விஷயங்கள்லாம் பிரைவேட்டைசேஷன் பண்ண போறோம் அப்படின்ட்டு. இதனால வந்து இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு ஏதாவது பங்கம் வர வச்சிடாதா சார் இந்த மாதிரி விஷயங்கள்னால? பிரைவேடைசேஷன் பண்ண போறோம்னு சொன்னாரு. அந்த பாலிசி டாக்குமெண்ட் என்ன, அதுல என்ன ஷரத்துகள் இருக்கிறது, அது எப்படி பிரைவேடைஸ் பண்ண போறாங்க, இதோட முழு விவரங்கள் இன்னும் நமக்கு தெரியல. பாலிசி டேஷன் தான் அவர் சொல்லியிருக்காரு, இது மாதிரி ஒரு பாலிசி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது முழுமையாக வெளியே வந்தாதான் யாரெல்லாம் இதுல பங்கேற்க போகிறார்கள், எந்த மாதிரி நிறுவனங்கள் இதில் அணு ஆலைகளை தயாரிக்க முடியும். அது வந்து சும்மா போறவங்க எல்லாம் அணு ஆலையெல்லாம் கட்ட முடியாது. அதுக்கு டெக்னிக்கல் கேப்பபிலிட்டி, அதாவது தொழில்நுட்ப ரீதியில் அவர்கள் ரொம்பவே முன்னேற்றம் அடைந்த நிறுவனங்களால் மட்டும்தான் இதெல்லாம் செய்ய முடியும். அதற்கு காலம் தேவை. இந்தியாவில் சட்டம் அதற்கு உகந்த சட்டங்களாக இருக்க வேண்டும். பாதுகாப்பு ரீதியிலும் அதற்கு தோதாக சில மாற்றங்கள் செய்ய வேண்டும். இது அரசாங்கத்தின் எண்ணமாக இருக்கிறதை தவிர்த்து இது சட்டமாக மாறி அது செயலுக்கு வருவதற்கு இன்னும் காலம் எடுக்கும். ஓகே சார். சார் அற்புதமா விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்க பொன்னான நேரத்தை இளையபாதம் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் சார்.